டேய் என்னடா செய்ற? டேய் எத்தனை தடவை சொல்றது பாராசிட்டமால் மாத்திரை போடாதுன்னு? டேய் என் வழி எனக்கு தானே தெரியும். வந்துட்டியான் இப்போ என்ன டாக்டர்கிட்ட கேட்காம இந்த டேப்லெட்ஸ்லாம் போடக்கூடாது அதானே? அதெல்லாம் எத்தனை நாள் அந்த டேப்லெட் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்குலாம் ஒன்றும் ஆகலை. வந்துட்டியான் பறந்துக்கிட்டு போட. டேய் உனக்கு இது வரைக்கும் எதுவும் ஆகலைங்கிறதுக்காக யாருக்குமே எதுவும் ஆகலைன்னு அர்த்தம் இல்லை. இந்த பாராசிட்டமாலால் கிட்னி லிவர் மாதிரியான உறுப்புகளில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சமீபத்திய ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க இப்போ வரைக்குமே இந்த பாராசிட்டமாலால் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இறந்து போயிருக்காங்களா? என்னடா பயமுறுத்துற? பயமுறுத்தலாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். இந்த பாராசிட்டமால் மாத்திரை போட்டதுனால ஏன் இத்தனை பேர் இறந்து போனாங்க, இந்த பாராசிட்டமாலால் இன்னும் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும், நான் பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறேன். இருந்தாலும் டாக்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம உயிர்மை சீரிஸோட இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். மற்ற மாத்திரையோட பேர்ல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமோ இல்லையோ, பாராசிட்டமால் மாத்திரையை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்போம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது பெரும்பாலானவங்க அந்த மாத்திரையை எடுத்திருப்பாங்க. ஒரு சிலரெல்லாம் அந்த மாத்திரையை எப்போதுமே கையிலேயே வச்சிருப்பாங்க. இப்போ பாராசிட்டமால் அப்படிங்கிறது பாரா அசிட்டைல் அமினோஃபினால் அப்படிங்கிற கெமிக்கல் காம்போசிஷனை தான் சுருக்கமாக பாராசிட்டமால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதை அசிட்டாமினோஃபென் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 1893 வான் மெர்ரிங் அப்படிங்கிற மருத்துவர் தான் முதலாக மருத்துவ ரீதியாக அந்த பாராசிட்டமாலை பயன்படுத்தி பார்க்குறாரு. ஆனால் அப்புறமும் கூட 1950 வரைக்குமே கூட இந்த பாராசிட்டமாலை வணிக ரீதியாக பெரிய அளவில் யாருமே பெயின் கில்லராக பயன்படுத்தவே இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன வலி ஏதாவது இருந்தாலுமே கூட ரொம்ப பவரான மாத்திரைகள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த பாராசிட்டமால் ஒரு சிறந்த வலி நிவாரணியா இருக்கே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸுமே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவலி, தொண்டவலி, ஃபீவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குலாம் கண்டிப்பாக பாராசிட்டமால் கொடுப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்குமே அது புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு பக்கம் இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பாராசிட்டமாலாலையும் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து நிரூபணமாகிட்டே இருக்கு. அப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாராசிட்டமால் எப்படி முதல்ல வலியை குறைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வலியை எப்படி குறைக்குது அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல வலினா என்ன, அந்த உணர்வு நமக்கு எப்படி ஏற்படுது, அது மூளையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல பெரிஃபரல் சோமேட்டோ சென்சரி சிஸ்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. தொடு உணர்வுல ஆரம்பிச்சு வலி வரைக்கும் இந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம மூளை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த பெரிஃபரல் சோமேட்டோ சென்சரி சிஸ்டம் தான். இப்போ நமக்கு அடிபடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கூடிய திசுக்கள்லாம் டேமேஜ் ஆகும், அதே மாதிரி செல்ஸும் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி தலைவலி ஏற்படும் போது ஸ்ட்ரெஸ் மாதிரியான காரணங்களால தான் அந்த தலைவலி ஏற்படும். அந்த மாதிரி நேரங்கள்லையும் நம்ம செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி செல்ஸ் டேமேஜ் ஆகும்போது அந்த செல்ஸ் எல்லாமே அராக்கிடோனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒன்றை உற்பத்தி பண்ணும். இந்த அராக்கிடோனிக் ஆசிட் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமா மாறும். இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸை காக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காக்ஸ் புரோஸ்டோகிளாண்டின்ஸ் அப்படிங்கிற ஒன்றை உற்பத்தி பண்ணும். இது ஒரு ஹார்மோன் மாதிரியான சப்ஸ்டன்ஸ். இந்த புரோஸ்டோகிளாண்டின்ஸ் தான் வேகமா போய் இந்த பெரிஃபரல் சோமேட்டோ சென்சரி சிஸ்டம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிஸ்டம் போய் அது தூண்டும். அப்படி தூண்டப்பட்ட உடனே அது நேரா நம்ம மூளையை போய் ட்ரிகர் பண்ணிடும். ட்ரிகர் ஆன உடனே நம்ம மூளைக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இவனுக்கு எங்கேயோ அடிபட்டுருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு டேய் கத்ரா அப்படின்னு சொல்லி நமக்கு வலி உணர்வை கொடுத்துரும். இத்தனை ப்ராசஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவா நடக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் இப்படி அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு உடனே வலிச்சிருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே கண்ணிமைக்கிற நேரத்தில் டக்கு 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 நடந்து மூளை அந்த வலி உணர்வை கொடுத்துருது. இந்த வலி உணர்வு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வலிக்குது, அப்போ அடுத்த தடவை நான் அதை பண்றதுக்கு யோசிப்பேன், அதனால தான் அந்த உணர்வை கொடுக்குது. இல்லை அப்படின்னா நான் திரும்பி இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்போ இந்த இடத்துல எனக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உடம்புல எங்க பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாலுமே எனக்கு வலிங்கிற உணர்வு இல்லை அப்படின்னா நான் அந்த பாதிப்பெல்லாம் கண்டுக்காம நான் மட்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்பேன் இல்லையா. அதனால தான் மூளை இந்த வலிங்கிற உணர்வை ரொம்ப முக்கியமான உணர்வாக வச்சுக்கிட்டு தேவையான நேரங்களில் கரெக்டாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ இந்த பாராசிட்டமால் எப்படி வலியை குறைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாராசிட்டமால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம செரிமான மண்டலத்துக்கு போய் அங்கேருந்து அப்படியே கரைஞ்சு உடம்போட எல்லா இடத்துக்குமே போகும். அப்படி போகும்போது அது பாதிக்கப்பட்ட செல் இருக்கக்கூடிய இடத்துக்கும் போகும் இல்லையா. இப்போ பாதிக்கப்பட்டுச்சுன்னா அங்கே காக்ஸ் உருவாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த காக்ஸை போய் இந்த பாராசிட்டமால் பிளாக் பண்ணிடும். அந்த பிளாக் பண்ணுற விஷயத்துல நிறைய டெக்னிக்கலாலாம் நடக்கும், நம்ம அவ்வளோ டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்க தேவையில்லை. பாராசிட்டமால் எடுத்துக்கிட்டோம்னா அது டேமேஜ் ஆன செல்லில் இருக்கக்கூடிய காக்ஸை பிளாக் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பிளாக் ஆயிருச்சு அப்படின்னா அங்கே புரோஸ்டோகிளாண்டின்ஸால உற்பத்தி ஆக முடியாது. புரோஸ்டோகிளாண்டின்ஸ் உற்பத்தி ஆகலை அப்படின்னா சோமேட்டோ சென்சரி சிஸ்டமுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதே தெரியாது. அப்போ மூளைக்கும் அது தெரியாமல் போயிடும். அப்போ மூளைக்கு தெரிஞ்சாதானே அது ஒரு சிக்னலை கொடுக்கும் வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மூளைக்கே தெரியாமல் போகிறதுனால நமக்கு வலிக்கணும் அப்படிங்கிற சிக்னலே வர்றதில்லை. அதனால தான் நமக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இப்படி தான் இந்த பாராசிட்டமால் வலியை குறைக்குது. சரி, இப்போ இந்த பாராசிட்டமாலால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்ன உடனே
நான்லாம் பேராசிட்டமால் எடுத்துட்டு தான் இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனையா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அதில் தப்பு இல்லை. ஆனா இங்க நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமே இந்த பேராசிட்டமால் எடுத்துக்கிறதுனால உலகம் முழுக்கவே எல்லா நாடுகள்லையுமே நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்பயுமே அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேராசிட்டமாலை ஓவர் டோஸா, அதாவது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது தான் இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே ஏற்படுது. இதில் குறிப்பாக என்ன மாதிரியான பிரச்சனை சொல்றாங்கன்னா, கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ப்ளீடிங், அதாவது நம்ம செரிமான குழாயிலேயே அதிகமாக ரத்த கசிவு ஏற்பட்டு அதனாலேயே அவங்க மரணம் அடைஞ்சு போறாங்க அப்படின்னு 2011 வந்த ஒரு ஆய்வு கட்டுரை நமக்கு சொல்லுது. இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இல்லை. இப்போ நார்மலாக நம்ம பேராசிட்டமால் எடுத்துக்கும் போதே அந்த பேராசிட்டமால் நம்ம உடம்புக்குள்ள வந்தோடனே அது NaPQI அப்படிங்கிற ஒரு சப் ப்ராடக்டை உருவாக்கும். இது ரொம்ப நச்சுத்தன்மை உள்ள ஒரு ப்ராடக்ட். நீங்கள் நார்மலாக பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இந்த நச்சு நம்ம உடம்புல உருவாகும். ஆனால் நம்ம நார்மலான அளவு தான் அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கல்லீரலும் நம்ம கிட்னியும் அதை ஃபில்டர் பண்ணி யூரின் வழியாக அந்த நச்சு எல்லாமே வெளியே போயிடும். ஆனால் அதுவே நம்ம ஓவர் டோஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா லிவராலையும் கிட்னியாலையும் ஃபில்டர் பண்ணவே முடியாத அளவுக்கு அது உடம்புல போய் சேர்ந்துடும். அப்போ அது நம்ம கிட்னியும் லிவரையும் ரொம்ப அதிகமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கோ இல்லை லிவர் பிரச்சனை உள்ளவங்களுக்கோ அவங்க இந்த பேராசிட்டமால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம உயிர்மை சீரீஸ்ல நம்ம லிவரை பற்றி பார்த்த எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா கல்லீரலில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது கல்லீரலை பாதிக்கு மேலே பாதிச்சதுக்கு அப்புறமா தான் ஓகே இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். அப்படி இருக்கிறப்போ அவங்க இந்த மாதிரி பேராசிட்டமால்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிருக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பிரச்சனைகளை அது கொண்டு போய் விட்டுரும். இது போக இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னா 2023 STADA ஹெல்த் ரிப்போர்ட் படி இந்த பேராசிட்டமாலை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்போடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏற்றி விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. இதை மெட்டபாலிக் அசிடோசிஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ரத்தத்தோட அமிலத்தன்மை அதிகமாயிருச்சு அப்படின்னா அதுவுமே நம்ம கிட்னியை அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட வச்சிரும். அப்போ அதுவுமே நம்ம உயிருக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடும். இப்போ வரைக்குமே உலகம் முழுக்கவே இந்த பேராசிட்டமால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால நிறைய பேர் தொடர்ந்து இறந்து போயிட்டே தான் இருக்காங்க. ஓவர் டோஸா எடுத்ததானே பிரச்சனை, நான் எப்பயாவது தானே எடுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா ஒருத்தரோட உடம்புக்கு ஒரு மாத்திரை ஓவர் டோஸா இல்லையா இருக்கா அப்படிங்கிறத நாம சும்மாலாம் முடிவு பண்ண முடியாது. அதை ஒரு மருத்துவர் தான் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு லிவர் பிரச்சனை இருந்துச்சுன்னா லிவர் பாதிக்கு மேலே பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வெளியவே தெரிய ஆரம்பிக்குது. இது லிவருக்கு மட்டும் இல்லை, உடம்போட நிறைய பாகங்களுக்கு இதே மாதிரி தான். அந்த பாகங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் போது சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் காட்டும். நாம அதை அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்போம். அப்போ அந்த பாகங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க இதெல்லாம் தெரியாம ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்திடும். அப்போ நம்ம உயிருக்கே ஆபத்தாக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும்னு சொல்றது. ஏன்னா நம்ம உடம்புல ஏற்கனவே என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு மாத்திரை நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிறதும் தெரியாது. அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்க, நான் அன்னைக்கு போட்டா எனக்கு சரியாச்சு இன்னைக்கு போட்டா சரியாகாதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே நம்ம உடம்பு மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்க எந்த மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுங்க. ஓவர் டோஸா இல்லையா இருக்கா அப்படிங்கிறது எனக்கே தெரியும், நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தயவு செஞ்சு யாருமே எடுக்காதீங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன ஏற்படுதுன்னா, இப்போ நம்ம உடம்புல ஒரு தலைவலியோ இல்லைன்னா தொண்டைக்கரக்கரப்போ அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் காட்டும் போது நாமளே ஒரு பேராசிட்டமாலை எடுத்துப்போம். எடுத்துட்டு அது சரியாகல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம். அவங்களும் இந்த பேராசிட்டமால் போக இன்னும் சில மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, அங்கேயும் நம்ம உடம்புல பேராசிட்டமால் ஓவர் டோஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்டர் நான் ஏற்கனவே இந்த மாதிரி பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் காலையில் எடுத்துக்கிட்டேன், எனக்கு சரியாகல, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிற டாக்டர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சில மாத்திரைகளை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை சொல்லாமல் மறைச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ டாக்டருக்கே தெரியாது நீங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கீங்கிறது. அப்போ உங்கள் உடம்புல அது ஓவர் டோஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த விஷயத்தையுமே தயவு செஞ்சு செய்யாதீங்க. முடிவாக சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான், டாக்டர்ஸ் கிட்ட கேட்காம மாத்திரை போடாதீங்க. மாத்திரை போட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா மாத்திரைகள்ங்கிறது நம்ம உடம்புடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு தானே தவிர அந்த மாத்திரையே நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சோம். அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த உயிர்மை சீரீஸில் தொடர்ந்து உடல் நலம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோஸாக பண்ணிட்டு இருக்கோம். அதில் சில வீடியோஸில் நம்ம டாக்டர்ஸ் கிட்டே இன்டர்வியூ பண்ணி அவங்ககிட்ட சில இன்சைட்ஸ்லாம் நம்ம வாங்கியிருப்போம். அதில் கடைசியாக ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் பற்றி நம்ம ஒரு டாக்டர் கிட்ட பேசியிருந்தோம். அவங்க அந்த ஸ்ட்ரோக் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷனோட அறிக்கைப்படி 4ல் ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னும், முன்னாடியெல்லாம் வயதானவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரோக் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வயது குறைந்தவர்களுக்கு, அதாவது 25 வயசுலையோ 30 வயசுலையோ அந்த வயசுலையுமே கூட ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் சொல்கிறாங்க. அந்த நேரத்துக்குள்ளே நம்ம அவங்களோட ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டோம்னா அவங்கள கண்டிப்பாக காப்பாற்றிடலாம்
அதை மிஸ் பண்ணிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும். ஒரு சிலருக்கு அது உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ நேரம் ஆகுது, எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம அவங்களை ஸ்ட்ரோக்னு நினச்சிக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இது போக இந்த ஸ்ட்ரோக்கே வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்? ஏன் அப்படின்னா ஸ்ட்ரோக்குங்கிறது யாருக்கு வேணா எப்போ வேணா வரலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்போ யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம்னா யாருக்குமே வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. அந்த வீடியோக்கான கார்டு நான் சைடில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.